ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். இந்தா. எத்தனை கேள்வி தெரியுமா வீட்ல? எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு வரதுக்குள்ள ஏன் வர சொன்னீங்க? சொல்ற மலரு, நீ ஐஸ்கிரீம் சாப்பிடு. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா இருந்தா ஏன் இங்க வர சொல்ல போறேன்? ஏன் மலரு, ஐஸ்கிரீம் சாப்பிட வெளியே வந்து எவ்வளவுனா எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு மலரு. சொல்றீங்க? கை கொடுங்க. கங்க்ராட்ஸ். தேங்க் யூ டி. சூப்பருங்க. ரொம்ப நாளா லைக் வந்திருக்கு பாரு, 9000 ரூபாய். இத சொல்லதான் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மலரு, இன்சென்டிவ் 40000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. என்னங்க? தேங்க்ஸ். சாப்பிடு. இது வீட்டுக்கே வந்து சொல்லிருக்கேன். சாயங்காலம் வரைக்கும் மனசுக்குள்ளேயும் வச்சிருக்க முடியாது. போன்லயும் சொல்ல தோணல. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க. இல்ல மலரு, நான் வீட்ல சொல்றதா இல்ல. ஏன்? அப்புறம் இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி. அதுவும் சரிதான். ஆனா அதெல்லாம் அப்படிதான். நீ சொல்ல, நான் சொல்ல மாட்டேன். மலரு, சின்ன சின்ன கடன்லாம் இருக்கு. அதை அடைக்க இன்சென்டிவ் பணத்துல இருந்து 20000 ரூபாய் எடுத்துக்கிட்டேன். புரியல. ஓ, பத்திரமா வச்சுக்கணுமா? உனக்கு பிடிச்சதா வாங்கிக்கோ. நிஜமாவா? ஆமா, உனக்குதான். கொண்டு போய் பத்திரப்படுத்தி எல்லாம் வைக்காத. உனக்கா ஏதாவது வாங்கிக்கோ. ஏய், இதுக்கு கண்டிப்பா நான் திரும்ப போகும்போது மழை பெய்யுதா? 20000 ரூபாய் கையில கொடுத்துட்டு இப்ப பெய்யுமா? அது இப்பதான் மலர் நடந்திருக்கு. நீ என்ன வேணுமோ வாங்கிக்கோ, சரியா? நானே வாங்கி தரவா? நானே வாங்கி தரேன். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் மேம். கல்யாணம் எல்லாம் நடந்திருக்கு, சொல்லவே இல்ல. திடீர்னு நடந்த கல்யாணம் மேம். தேங்க்யூ மேம். நான் லஞ்ச் டைம்ல மீட் பண்றேன். ஷூர் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ். மதி. தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மதி. தேங்க்யூ மேம். எப்போன்னு பயந்துட்டீங்களா? ஐயோ இல்ல, அப்படிலாம் இல்ல மேம். அதேபடி போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணாம மதி மேடம் ஹனிமூன் போவீஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு மேம்? நான் போய் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. தெரியும் நீ இந்த பாத்து போ. அது பத்திரமா போ. மலரே, போயிட்டு போன் பண்ணு. மேம் இல்லைங்க, அதை நினைச்சுதான் மேம் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். நீங்க வந்ததுல ரொம்ப ஹாப்பி மேம். கேட்கலாமா? கேளு. சாமுக்காக நீங்களும் ஐசை சாரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. கங்க்ராட்ஸ் மேம். தங்கராஜ் சாரை பத்தி உங்களுக்கு தெரியும். சுரேஷ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டு மாரியும் ஒண்ணுமே பண்ண முடியல. சுயமா முடிவு எடுக்கணும்னு எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவீங்க மேம். ஆனா கடைசியில யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோமோ அவரையே அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்களேன்னு. ஃபேமிலி பிரஷர், என்னால வேற எதுவுமே பண்ண முடியல. இல்ல மேம், பார்க்கலாம். வாங்க மாப்ள. வணக்கம் மாமா. வணக்கம். தேவி சத்தம் தெருமுனை வரைக்கும் கேக்குது. ஓ, அவ்வளவு சத்தமாவா கேக்குது? சரி. அம்மா, முட்டி வலிக்குதுன்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்கு? வயசானா ஒவ்வொன்னா வரதானே செய்யும். அது சரி. இப்படி இப்படின்னு போகுது மாப்ள. என்ன மாமா
குரல்ல ஒரு என்ன நடந்துச்சு? அது என்னன்னா எதா வேண்டாமா? அண்ணி வீட்ல இல்லையா? அவ பாப்பா ஸ்கூலுக்கு ஒண்ணு வேணாமா, நீ முதல்ல உட்காரு. ம். இருங்க வர. இல்ல ஏதோ ஒண்ணுன்னு சொல்ல வந்தீங்களே, என்ன ஆச்சு? மக, அவ சரியில்லை மாப்ள. அவ குடும்ப பொண்ணாவும் இல்ல. ஆமா பண்ணா. விடிய காலையில வாக்கிங் போகணும்னு சொன்னா. சரி தனியா அனுப்ப வேணாமேன்னு இப்படிமா ஒரு இருப்பா? அதுலயோ எதுவும் தப்பு இல்லையே. நீங்க இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் தோரண. மகாராணி மாதிரில பேச என்னடானா இஷ்டத்துக்கு நடந்துக்கிறா, எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறா. இப்ப என்ன மாமா சொல்ல வரீங்களா? ஐயோ, நான் உங்களை தப்பா சொல்லல மாப்ள. அவ ஒரு மார்க்கமா பசங்க பாவம், பிரின்சிபல் பாவம்னு கவலைப்படுறாளே தவிர நம்ம வீட்டை பத்தி யோசிக்கவே என்ற கவலையே இல்ல. பேசாம அவ வீட்டுல கூப்பிட்டு பேசிடலாம். ஆளுங்களை வர சொல்லலாம்னு யோசிச்சோம். சேச்சா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா. அவ வீடு வரைக்கும் எடுத்துட்டு போக வேணாம். ஐயோ இவரா? தங்கராஜன் வந்திருக்காரே. இப்ப இதை போயிட்டு வர இவ்வளவு நேரமா? வேற நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க? எங்க வைக்கிறது அண்ணி தே என்னமோ மறைச்சு மறைச்சு எடுத்துட்டு வந்தீங்க போல இருக்கு. எல்லாரும் பாத்திருப்பாங்களா? பாத்திருந்தாங்கன்னா கேட்டிருப்பாங்களே. நான் மட்டும்தான் ஒண்ணும் இல்ல. என்ன நீ ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் இல்ல. நீங்க ஸ்கூலுக்கு போனதாதான் அம்மா சொன்னாங்க. சொன்னாரு. அவருக்கு 9,000 ரூபாய் இன்கிரிமெண்ட்டும் இல்ல, 40,000 ரூபாய் இன்சென்டிவ் கொடுத்திருக்காங்க. பணத்துல ஒரு 20,000 ரூபாய் எனக்கு கொடுத்தாரு. அதுலதான் இல்லையா? ட்ரீட் தானே, கொடுக்கறேன். எப்ப வேணும்னு சொல்லு, வாங்கி கொடுங்க. ஏதாவது பெருசா கேளு ரேவதி. அதுவே